ஆன்மீகம் மக்கள் வாழ்வில் பதிந்த ஒரு அங்கம். ஆன்மீக செய்திகளை அறிவதில் நம்மில் ஆர்வம் கொண்டவர்கள் பலர். அந்த வகையில் மார்னிங் மெயில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் காண இருப்பது தினம் ஒரு ஆன்மீகம். என்னதான் பக்தி பூர்வமாக இருந்தாலும் சில சமயம் திடீரென பகுத்தறிவு ஏற்பட்டு நாம் வணங்கும் கடவுள் மீது சந்தேகம் எழுந்துவிடும். அது கலியுகத்தின் மகிமை. வடநாட்டில் ஒரு சமஸ்தானத்தின் அரசருக்கு படங்களில் ஓவியமாய் இருக்கும் தெய்வங்களுக்குள் எப்படி இறைசக்தி உறைந்திருக்க முடியும்? அது எப்படி தன்னை வணங்குபவனுக்கு வழிகாட்ட முடியும் என்கிற சிந்தனை உதித்தது. உடனே தனது அமைச்சர்களை அழைத்து விளக்கம் கேட்டான். அவர்கள், நீங்கள் சொல்வது சரிதான், ஆனாலும் அதற்கு நாங்கள் விளக்கம் சொல்வதை விட ஆன்மீக பெரியவர்களை அழைத்து கேட்பது பொருத்தமானதாக இருக்கும் என்றனர். அதன்படி அரசனும் யார் யாரையோ அழைத்து கேட்டான். யாரும் அரசனுக்கு திருப்தியான பதிலை தர முடியவில்லை. எனவே அரண்மனையில் இருக்கும் சாமி படங்களை அகற்றிவிடலாம், அதனால் பயன் எதுவும் இல்லை என்று அரசன் முடிவுக்கு வந்த சமயம் அந்த நகருக்கு விவேகானந்தர் வந்திருக்கும் செய்தி கிடைத்தது. விவேகானந்தரின் அருமை பெருமைகளையும் ஆன்மீக கருத்துக்களுக்கு விளக்கம் அளிப்பதில் அவருக்கு உள்ள ஆற்றல்களை பற்றியும் அறிந்த அரசர் அவரை அரண்மனைக்கு அழைத்து கௌரவித்ததுடன் தனது சந்தேகத்தையும் கேட்டார். சுவாமி படத்தில் இருக்கும் கடவுளால் பக்தனுக்கு உதவ முடியுமா? அதனால் பயன் உண்டா? அதை கேட்ட விவேகானந்தர் அரண்மனையை சுற்றும் முற்றும் பார்த்தார். ஒரு இடத்தில் அரசரின் மூதாதையர்கள் படங்கள் அழகிய சட்டங்களுக்குள் சுவரில் ஓவியமாக தொங்கிக் கொண்டிருந்தன. வேகமாகச் சென்று அதில் ஒன்றை கழற்றி கீழே போட்டு காலால் மிதிக்கப் போனார். பின்னால் ஓடி வந்த அரசர் தடுத்து நிறுத்தி, என்ன காரியம் செய்கிறீர்கள்? அந்த படங்களில் எங்கள் வம்சத்தினர் வாழ்கின்றனர் என்றார். உடனே விவேகானந்தர், அப்படித்தான், கடவுள்கள் படங்களில் வாழ்ந்து பக்தர்களுக்கு வழிகாட்டுகின்றனர் என்றார். அரசருக்கு புத்தியில் ஏதோ உரைத்தது போலிருந்தது. அரண்மனையில் உள்ள சாமி படங்களை அகற்றும் எண்ணத்தை விட்டுவிட்டு வழிபாட்டுக்கு வைத்துக் கொண்டார். கடவுள் எதிரில்தான் எழுந்து வர வேண்டும் என்பதல்ல. பக்தி இருந்தால் படங்களில் உள்ள கடவுளே போதும் நம்மை வழிநடத்திச் செல்வதற்கு.